இன்னைக்கு நம்ம த டார்க் ஹிஸ்டரி ஆஃப் த ரீஇன்கார்னேட்டட் வில்லினஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, போன எபிசோடில் யோமி சொல்லியிருப்பானா, உனக்காக நான் அந்த பட்லரே அழிக்கிறேன், அப்போ தானே நீ ஃப்ரீயாவ அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் இப்போ கதை போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினியா ஒளிஞ்சு ஒளிஞ்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. சோல் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கா, அவனை எதுவும் பண்ணிட போகிறான் அந்த யோமி பையன்னு சொல்லிட்டு. பார்த்தா சோல் வந்து அக்காவுக்கு டீ எல்லாம் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை இவ எப்படி ஒளிஞ்சுன்னுட்டு பார்த்துட்டு இருக்கா பாருங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கப்ப அப்படியே உள்ளே கட்டுறாங்க. பின்னாடி ஜன்னல்ல தான் இந்த யோமி பையன் ஏதோ மந்திரவாட்டம் போட்டுட்டு இருக்கான். அப்படியே போட்டோடனே அவ்வளோதான், செம்மையா காத்து வீசுது. சோல் காத்துல பறந்து போய் வந்து அவன் தான் அசாசன் ஆச்சே, கரெக்டா லேண்ட் ஆயிடுறான். ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. சோல் உனக்கு எதுவும் ஆகலையே, கை கால் உடையலையே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. அவன் பார்த்துட்டு எனக்கு எதா ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டுட்டீங்களா, நான் நல்லதா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவ பார்த்துட்டு இருக்கா, இன்னும் இப்படிலாம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அதோட அக்காவுக்கு தான் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோல் வந்து பார்க்க அவ வந்து நல்லா தான் இருக்கா. நான் போய் ஆள் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க வந்து போயிடுறா. இவனா அப்படியே நின்றுட்டு இருக்கான். சரி, நான் இப்ப வந்து சென்ஸ் பண்ணது ஏதோ மேஜிக் பவர் மாதிரி இருக்கு. ஆனா இந்த இடத்துல யாரும் மேஜிக் பவர் யூஸ் பண்றவங்க இல்லையே. இது எல்லாத்தையுமே பின்னாடி ஏறி நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. ஆமா ஆமா, இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் அவ வந்து ஒருவேளை ஒரு காத்தா இருக்குமோ, வேகமான காத்தா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சோழி யோசிச்சுட்டு இருக்க. இல்ல, மேஜிக் பவர்ல இருக்கவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்கா. என்னன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நம்ம அக்கா பொண்ணுக்கு அந்த மேஜிக் பவர் வந்து வந்திருக்கணும். ஆனா இவ வந்து தடுத்துட்டா. அதனால அக்காவுக்கு மேஜிக் பவர் வரல. ஆனா இன்னொருத்தருக்கு இருக்கு. அது யாருன்னா யோமி. யோமி வந்து வெளிநாட்டுல போய் பாய்சனை பத்தியும் மேஜிக்கை பத்தியும் தான் படிச்சுட்டு வந்திருக்கான். அவன் தான் இதை பண்ணியிருக்கான். பைத்தியக்கார பையன் பின்னாடி நின்று பண்ணியிருக்கான். திரும்பி பார்த்தாவே தெரிஞ்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா அந்த பையன் அந்த ஜன்னல்ல தான் நின்று பார்த்துட்டு இருக்கான். ச்சே, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினி இந்த யோமி கூட தான் சுத்திட்டு இருக்கா. இந்த பயலை விட்டு தனியா போகவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்டனுக்கு வந்திருப்பாங்க. பார்த்தா அங்க கினஃபோர்டும் அக்கா பொண்ணும் இருக்கா. அக்கா வந்து தூங்க சொல்லிட்டு இருக்கான் கினஃபோர்டு. நீ ரெஸ்டே எடுக்க மாட்டேற, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா ரெண்டு பேரும் பக்கத்துல நிக்க. என்னடா வெட்ட வெளியில ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பேனு வாய் பொழந்து பார்த்துட்டு இருப்பா. கினஃபோர்டு பார்த்துட்டு வாங்க, இங்க வந்து என்ன சுத்தி பார்க்க வந்தீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. அங்கதான் சோழ நின்றுட்டு இருக்கான். நான் எதையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கான். பார்த்துட்டு ஒண்ணு இந்த யோமி சொல்றான், வாங்க, நான் வந்து புது டீ தூள் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃபாரின்ல இருந்து, அது குடிப்போம், அது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கினஃபோர்டு சொல்ல, சோல் அங்கதான் நினைக்கிறான். வா நீனும் குடி அப்படின்னு சொல்லிட்டு யோமி கூப்பிடுறான். ஆனா சோல் எனக்கு வேணான்னு சொல்றப்ப கினஃபோர்டு, வாடா ஒரு நாள் தானே வந்து டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. அதே மாதிரி யோமி தான் வந்து டீ கலந்து கொடுக்குறான். கலந்து ஊத்துறப்ப நம்ம ஹீரோயினிக்கு சந்தேகம். ஒருவேளை இந்த பையன் பாய்சன் எதுவும் கலந்துருப்பானோ, இவனை நம்ப கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு சோல்ட்ட அந்த டீயை குடுக்க போறதுக்குள்ள ஹீரோயினி, ஐயோ என் கால் தடிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு தள்ளி விட்டு கீழே விழுந்துடுறான். டீ எல்லாம் கீழே ஊத்திரும். உடனே இந்த யோமி சிரிச்சுக்கிட்டே, உனக்கு பாய்சன் வச்சா உனக்கு கொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். பார்த்தா அந்த பையன் நிஜமாவே பாய்சனை கலந்துருக்கான். அட படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்க சோல் வந்துட்டு, ஐயோ கீழே கொட்டிருச்சே சுத்தம் பண்ணலான்னு எடுக்கிறப்ப அந்த ஸ்மெல், அந்த பாய்சன் ஸ்மெல் இவனுக்கு தெரியுது. ஏன்னா அவன் அசாசன், இதை கூட கண்டுபிடிக்க மாட்டானா. என்ன ஸ்மெல் இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க, அதுக்குள்ள நம்ம ஹீரோனியா, ஐயோ இவன் கண்டுபிடிச்சிடக்கூடாது, நீ போ நீ போ, எந்திரி எந்திரி கிளம்பு அப்படின்னு சொல்றப்பயே கரெக்டா அங்க வந்து அக்கா பொண்ணு வந்து தும்மிடுவா. பாரு பாரு அக்காவுக்கு சளி பிடிச்சிரும், போய் நீ வந்து பிளாங்கெட் எடுத்துருவா, போ போ அப்படின்னு சொல்லிட்டு சோலை அமுச்சு வச்சிடறா. அமுச்சு வச்சுட்டு, யோமி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோமியா கூட்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. யோமியா, நீ வந்து திருப்பி கீழே விழுந்துடக்கூடாது, என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழகா கட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினி பாக்குறா, இவ்வளவு ஒரு சூப்பரான பையன், இப்படி ஒரு கதை எழுதியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, இவன் சின்ன பிள்ளையில இருந்து அவங்க அக்கா தம்பி கிட்ட அடி வாங்கிக்கிட்டு ரொம்ப இதாதான் இருந்திருப்பான், கோலையா. அப்பதான் வந்து இயானாவை பார்த்திருப்பான். இயானா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, ஒரு வில்லித்தனத்துல உள்ள பொண்ணு இல்லையா. அவளை பாக்குறப்ப இவனுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும், இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இருந்தா நம்ம இவ்வளவு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்பதான் அவன் வந்து லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கா இயானாவை. இவ யோசிச்சுட்டு இருக்கா, ச்சே போயும் போய் இப்படி ஒரு நல்ல பையனுக்கு இப்படி ஒரு எண்டிங் எழுதி வச்சிருக்கோமே. ஏன்னா இவன் வந்து சாகர மாதிரி தானே எழுதி வச்சிருக்கா. இப்படி பண்ணிட்டோமே, ஏன் இவ இப்படி கதையில எல்லாம் எழுதி வைக்கிறான்னா, இவளோட நிஜ வாழ்க்கையில கஷ்டமா இவளுக்கு எது நடந்துருச்சுன்னு வைங்களேன், இப்படிதான் கதையிலேயே அதையாச்சும் இப்படி எழுதி வச்சிருவா. இப்படி எழுதி வச்சுட்டோமே, நான் தான் கிரிமினல், இப்படிலாம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சோகமா இருக்கா. அப்படியே இவன் வந்து தூரமா கூட்டிட்டு வந்துட்டு, இவ வந்து இந்த கதையை பத்தியே நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டே வராளா, கவலையா இருக்காளா. இதை பார்த்துட்டு இவன் வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். ச்சே, அந்த பட்லரை பார்த்து நீ எவ்வளவு பயந்துட்டல அப்படின்னு சொல்றப்ப, கவலைப்படாத, நான் இப்போ ஒரு மேட்ச் பவரை வந்து வச்சுட்டு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு சொல்றப்ப
எது ஆக்டிவேட் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்பே டமால்னு வெடிக்குமா. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு. அங்க பார்த்தா மனுஷனை சாப்பிடுற ஒரு ராட்சச ஒரு செடி. அதுவா அப்படியே சுத்தி சுத்தி அடிச்சு கொனகாவை அக்காவை அடிச்சு பறக்க விட்டுருது. கரெக்டா ஹீரோயின் அங்க ஓடி வந்துட்டு அந்த செடியை புடிச்சுக்கிட்டு பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. இதுல வேற காலில் வேற அடிபட்டுரும். நான் தான் வந்து அக்காவை பார்த்துக்கணும், யோமியை நான் தான் பார்த்துக்கணும், ஏன்னா கதை எழுதுனதை நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. கரெக்டா அங்க வந்து இனஃபோர்டு சோலு வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு ஸ்வாட் எடுத்துட்டு அது பீஸ் பீஸா வெட்டி வீசிடுறாங்க. இவ அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. என்னடா இப்படி வெட்டுறாங்க, யோமி மாட்டினா அவ்வளவுதான் சட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் உட்காந்துருக்க. அவங்க ரெண்டு பேரும் அது கதையை முடிச்சுட்டு அக்காவை தான் போய் பார்க்க போறாங்க. நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவ அப்படியே அதிர்ச்சியில உட்காந்துருக்கா. யோமி தான் அங்க வரான். யோமி வந்துட்டு நீ ஓகே தானே, ஏன்னா உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சிட்டு இருக்க. அப்ப சோல் சொல்லிட்டு இருக்கான், நான் அப்பையில இருந்து ஒரு சென்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு கொலை பண்ற எண்ணத்தோட யாரோ இருக்கிறாங்க, அதோட நடக்கிறது எல்லாமே என்ன டார்கெட் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதோட அவன் யோசிச்சு பார்க்கறான், அந்த டீல பாய்சன் இருந்தப்ப கூட அது பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு தடுத்தது யாரு, இயானா. அவன் மேலதான் இவனுக்கு சந்தேகம் வருது. நடந்த பிரச்சனைக்கெல்லாம் எதுவும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இயானா பத்தி கேட்க, போச்சு என்னதான் அவன் சந்தேகப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்து போய் கத்த. அதுக்குள்ள யோமி வந்துடுறான். யோமி வந்துட்டு அவனோட கிளவுஸை தூக்கி வீசுறான். இந்த உலகத்துல வந்து இப்படி கிளவுஸை ஒருத்தர் தூக்கி வீசி அதை இன்னொருத்தர் எடுக்கிறாங்கன்னா இவங்க வந்து போட்டிக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். இப்ப இவங்க ரெண்டு பேரும் வால் சண்டை போடணும், அதுல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கணும். சாகுற வரைக்கும் கூட நடக்கும் அந்த சண்டை. அப்படி சொல்லி சண்டைக்கு கூப்பிடுறான். நீ வந்து ஏனாவே சந்தேகப்படுறியா, முடிஞ்சா வந்து என்ன ஜெயிச்சு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சோலை வந்து யோமி சண்டைக்கு கூப்பிட இவளா பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. ஐயோ யோமி வந்து சோல் கூட சண்டை போட்டா அவ்வளவுதான், ஏன்னா சோல் வந்து ஒரு அசாசன், யோமியை முடிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்க. குறுக்கையில அந்த அக்கா வந்து தடுக்கிறா, இல்ல நீங்க சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க சொல்லிடுறாங்க, இப்படி இவங்க கிளவுஸை எடுத்துட்டா சரி சண்டை போட்டுதான் ஆகணும், இல்லாட்டி அது போர் கடவுளை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி, அதனால போட்டி நடந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கினஃபோர்டும் அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறான். ரெண்டு பேரும் ஸ்வாடை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இயானா வந்து போய் தடுக்கலான்னு போறப்ப கினஃபோர்டு இயானாவை பிடிச்சிக்கிறான். இல்ல நீ தடுக்க கூடாது, போட்டி நடந்துதான் ஆகணும், யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், இல்லாட்டி ஒருத்தர் இறந்து போகணும், அப்படிதான் இந்த போட்டி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யானாவை பிடிச்சிக்கலாம். அங்க சண்டை போட்டு இருக்கப்ப பார்த்தா சோல் வந்து ஒழுங்காவே சண்டை போடல, ஒரு மாதிரி தான் சண்டை போடுறான். இவளே பாக்குறா, ஐயோ சோல் வந்து அசாசன் ஆச்சே, இவன் இப்படி இப்படி சண்டை போடுறான், ரொம்ப பயங்கரமாலாம் சண்டை போடணும், ரொம்ப ஸ்லோவா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்பதான் போன எபிசோட்ல இவன் வந்து ரூஃப்ல இருந்து கீழே விழுக போயிருப்பா. அப்ப சோல் வந்து ஒத்த கையில தான் மேல பிடிச்சிக்கிட்டு ஹீரோயினை பிடிச்சிருப்பான். அப்படி பிடிச்சிருந்ததுனால அவன் கையில வந்து அடிபட்டுருச்சு போல, அதனால ஒழுங்கா அவனால சண்டை போட முடியல. அது பாக்குறா, ச்சே சோலு வந்து ஒரு நல்ல கேரக்டர், அவனும் செத்துடக்கூடாது, யோமியும் செத்துடக்கூடாது, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும், ஏன்னா கதை எழுதுனது நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு சண்டையை நிப்பாட்டிட்டு இருக்கா. இவன் பாக்குறான், என்ன பண்றீங்க தள்ளி போங்க அப்படின்னு சொல்றப்ப, ஏதாச்சும் சொல்லணுமே என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, இங்க பாரு சோல், உன் கையில அடிபட்டு இருக்குல்ல, இப்படி அடிபட்ட கையோட சண்டை போட்டா அது கடவுளை அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடையோ வாங்கிக்கிட்டு, நான் தான் அவனோட ஆப்னட் யோமி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்படியே அந்த எபிசோட் முடியுது. இது நீங்க எபிசோடா பார்த்தா இன்னும் செம காமெடியா இருக்கும், சின்ன சின்ன விஷயம்லாம் வரும். கிடைச்சா பாருங்க, டெலகிராம்லயே இருக்கு. அடுத்த எபிசோட் அடுத்த வியாழக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.